இருக்கும். அதாவது பிரித்தாளுகிறார்கள், தனித்தனியே சந்திக்கிறார்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஒரு சாதாரணமான ஒரு சாமானிய தமிழ் மகனுக்கு இந்த விடயங்கள் தெரிகின்றது. ஆய்வாளர்களுக்கு தெரிகிறது, அறிஞர்களுக்கு தெரிகிறது. இவையெல்லாம் தெரிந்து கொண்டும் தொடர்ச்சியாக இப்படி செயல்படுவதற்கு என்ன காரணம்? இதை ஏன் பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாமல் தமிழ் தரப்பு ஏன் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறது? அவர்களிடம் எந்த திண்டாட்டமும் இல்லை. அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். நாங்கள்லாம் திண்டாடிக் கொண்டிருக்கின்றோம். அதாவது அவர்களை நம்புகின்றோம். இந்த 16வது ஆண்டில் நாங்கள் அவர்களை நம்புகின்றோம் என்று சொன்னால், அந்த திண்டாட்டம் என்பது எங்களுக்கு தான். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் தங்களுடைய அரசியல் தாங்கள் எதை நோக்கி செய்கின்றோம். இந்த இனத்துக்கு விசுவாசமாக தாங்கள் இல்லை. இந்த அரசியல் அந்த விடுதலை அரசியலை நேர்மையாக கொண்டு செல்லக்கூடிய தரப்பாக தாங்கள் இல்லை. அந்த முள்ளிவாய்க்காலில் கொன்றொழிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு நீதியை கேட்கின்ற தரப்பாக நாங்கள் இல்லை. இல்லை அவர்களுக்கு நீதி கேட்கின்ற வரை நாங்கள் உண்ண மாட்டோம், உறங்க மாட்டோம், ஓய மாட்டோம் என்று என்று இருக்கின்ற தரப்பாக நாங்கள் இல்லை. இந்த போரின் போது கையளிக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று இன்று அவர்களுடைய உறவுகள் இன்று 5 ஆண்டுகளுக்கு மேலாக வீதிகளில் இருந்து கொண்டு தங்களை இழந்து ஒரு போராட்டத்தை நடத்துவதைப் போன்று இவர்கள் தங்களை இழக்கின்ற தரப்பினர் இல்லை என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அவர்கள் தெளிவாக இருக்கின்ற காரணத்தால்தான் அவர்கள் இந்த அரசியலை இவ்வாறான நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே தமிழ் மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ளும். இதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்ற விடயம் தமிழ் தேசிய தலைமைத்துவம், அதாவது தமிழ் தேசிய அரசியல் ஒரு மறுவாசிப்புக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். ஏக பிரதித்துவம் என்பது மறுவாசிப்பு உள்ளாக்கப்பட வேண்டும். இன்று அது கழுதைந்து கட்டருமான கதையாக இன்று புதிதாக அந்த இன அழிப்பு, அந்த இரத்தக்கரை படிந்த தெற்கிலங்கை தரப்புக்கு மாற்றாக அனுர என்கின்ற ஒரு ஒரு தேவதூதன் வந்துவிட்டான் என்கின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தியதன் காரணமாக இன்று தமிழ் தேசிய அரசியல் என்பது மெல்ல கரைந்து அப்படியே திசைகாட்டியினுடைய கூடாரத்துக்குள் செல்லக்கூடிய ஒரு நிலைமை இவர்களை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இன்று 2024ஆம் ஆண்டு அரசு தலைவருக்கான தேர்தல், அதற்கு பின்னர் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் வழங்கிய அவ்வாறான ஒரு சாய்வு நிலை தமிழ் தேசிய அரசியலை சற்று சிந்திக்க வைத்தது. ஆனால் அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பது ஒரு மகத்தான அடைவு. அந்த மக்கள் தங்களுடைய வாக்கின் மூலமாக அந்த அதிருப்தியை வெளிப்படுத்தியதன் ஊடாக இதுவரை காலமும் கடந்த 15 ஆண்டு காலமாக திருத்த முடியாத ஒரு சொல்லுவாங்க நாய்வாலை நிமிர்த்த முடியாது என்று. அப்படி இது நாய்வாலை நிமிர்த்தவே முடியாது என்று இருந்த ஒரு நிலையை மாற்றியது என்று சொன்னால் 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி மக்கள் வழங்கிய தீர்ப்பு. அந்த நிலையில் கூட ஒரு சரியான ஒரு அதை நாங்கள் கடந்த சந்தர்ப்பங்களில் முன்னணியினுடைய மாற்றத்தை பற்றி கூறியிருந்தோம். அது இந்த தேர்தலிலும் உள்ளூராட்சி தேர்தலிலும் அது சரியான முறையில பிரதிபலிக்கவில்லை. அவர்கள் அதில் சரியான நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள். அப்போது கூறினோம் அந்த அரசியலமைப்பு விவகாரத்திலே இவர்கள் ஒற்றுமை முயற்சி ஏற்படுத்தியதை போன்று அதை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்கு வைத்ததாக நகர்த்தி இருந்தால் அவர்கள் மாற்றம் என்பது ஒரு உண்மையான ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தமிழ் தேசத்துக்கான மாற்றமாக நாங்கள் புலகாங்கிதம் அடைந்திருக்க முடியும். அதை நாங்கள் வரவேற்றிருக்க முடியும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் தேர்தல் அரசியலை பற்றி எப்போதுமே நாங்கள் கவலைப்படுவதில்லை. நாங்கள் அரசியலமைப்பு விவகாரத்துக்கு மட்டும்தான் நாங்கள் இதுக்கு மட்டும்தான் நாங்கள் சேர்ந்து நிற்போம். அதுக்கு பிறகு நாங்கள் முதுகுல ஊத்துவோம், குளிய பறிப்போம், எதிர்த்து பேசுவோம் என்ற வகையில் தான் அந்த முயற்சி இருந்தது. கடைசியா இப்ப என்ன நடந்தது? இன்று நிலைமை கைமூறி போன பிறகு இன்று ஒரு சில உதிரி தரப்புகளை முனைத்து கொண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கு. அதாவது வரவேற்கத்தக்க அதிலேயும் ஒரு நிலை மாற்றம் இல்லை. நாங்கள்லாம் சுத்த தங்கம், நாங்கள்லாம் தமிழ் தேசியத்தில் ஒரு துடக்கு பார்க்கின்ற தரப்பாக இருந்த தரப்பினர் இப்போது மற்றவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை மாற்றத்துக்கு 2024ஆம் ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி தமிழ் மக்கள் வழங்கிய அந்த தீர்ப்பு தான் இதற்கெல்லாம் காரணம். ஆகவே மக்கள் அடிக்க அம்மி நகரும் என்பதை போன்று நாங்கள் எங்களுடைய வாக்குகளின் மூலமாக இவர்களுக்கு ஒரு படிப்பினைகளை வழங்குவதனூடாகத்தான் இவர்களை நெறிப்படுத்த முடியும். ஆகவே தமிழ் தேசிய அரசியலிலே எவராக இருந்தாலும் அவர்கள் நேர்மையாக இல்லை. அவங்க நீங்க குறிப்பிடுவதை போன்று அவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் இந்த விஷயமெல்லாம் நடக்கும். நாங்கள் இப்படி பிளவுபட்டு நின்றா இனமே நாசமா போடும் என்றெல்லாம் தெரிஞ்சு கொண்டுதான் செய்கிறாங்க. 2019ஆம் ஆண்டு நாங்கள் மிக ஆணித்தரமாக கூறினோம். 2019 ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரோ இல்லை அந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் எப்படியான முடிவெடுக்க வேண்டும் என்பதை தமிழ் தேசிய அரசியல் நெறிப்படுத்தாவிட்டால் தமிழ் தேசிய அரசியல் என்பது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். அதனுடைய தொடர்ச்சியாக மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்களுக்கு விரோதமான தரப்பினரை நாங்கள் பதவிகளுக்கு ஏற்றிவிட்டு தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழ் மக்களை கைவிடுகின்ற ஒரு நிலைமைக்கு செல்லும். இது மக்களுக்கு ஏற்படுகின்ற நிர்பந்தமாக அமையும் என்று 2019 இவர்கள் கூடி கலைகின்ற போதே நாங்கள் மிக
தீர்க்க தரிசனத்தோடு அந்த விடயங்களை பதிவு செய்திருந்தோம். இன்று அதுதான் நடைபெறுகின்றது. துரதிர்ஷ்டவசமாக மாகாண சபை தேர்தல் இடைப்பட்ட காலத்திலே நடைபெறவில்லை. நடைபெற்றிருந்தால் இன்று மாகாண சபையும் வடக்கு கிழக்கு மாகாண சபையும் தமிழ் மக்களிடம் இல்லாமல் போய் இன்று தமிழ் மக்களுடைய இருக்கின்ற ஒரு நிர்வாக அளவு கூட தமிழ் மக்களுக்கு இல்லாத எதிரான தரப்பினரிடம் சென்றிருக்கும். அது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். நாங்கள் இப்படி இருப்பதனூடாக 2019 என்ன நடந்தது? 8 கட்சி, 10 கட்சி, 12 கட்சி இந்தா கூடுகின்றது. 2019 என்ன நடந்தது? 8 கட்சி, 10 கட்சி, 12 கட்சி இந்தா கூடுகின்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் கூடினார்கள், கலைந்து சென்றார்கள். ஒரு உடன்பாடு எட்டப்படவில்லை. ஒரு மக்களை இவ்வாறு தீர்க்க தரிசனமாக அந்த தேர்தலிலே நாங்கள் எடுக்கின்ற முடிவு எவ்வாறான தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு ஆபத்திலே இருக்கின்றது. அவை நாங்கள் ஒன்றாக இணைந்து மக்களை வழிநடத்த வேண்டும். அவை என்ன சொன்னார்கள்? மக்கள் தங்களுக்கு விரும்பின முடிவு எடுக்கணும். இப்ப தங்களுக்கு விரும்பின முடிவு எடுத்தார்கள். அங்கேயும் ராமநாதனை 2020ஆம் ஆண்டு யாழ் மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்களை பெற்று வெற்றி பெற வைத்ததன் ஊடாக இன்று தலைவருடைய ஒப்பற்ற எங்களுடைய பெருந்தலைவன் பிரபாகரன் அவர்கள் பிறந்த வல்லட்டுத்துறையிலே வெற்றி பெற்று வெடியை பட்டாசை கொளுத்தி நாங்கள் பிரபாகரனுடைய ஊரை கைப்பற்றி விட்டோம் என்பதாக அங்கேயும் ராமநாதன் கொக்கரித்தான் ஒரு சிங்கள கட்சியான சுதந்திர கட்சியினுடைய கை சின்னத்திலே வெற்றி பெற்று உடுப்பிடு தொகுதியை கைப்பற்றி அவ்வாறு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை தமிழ் தேசிய அரசு எங்களுடைய மாவீரர்களுக்கும் அந்த எங்களுடைய விடுதலை போராட்டத்துக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தினார்கள். அவர் 2020 இதற்காகத்தான் 2019 படித்து சொன்னோம். இன்று மக்கள் முடிவெடுத்தார்கள். இதில் மக்களை பிழை சொல்ல முடியாது. இவர்கள் ஒரு விடுதலை அரசியலை முன்கொண்டு செல்கின்றோம், தமிழ் மக்களுக்கான உரிமை அரசியலை செய்கின்றோம் என்ற பெயரிலே இவர்கள் சலுகைக்கு விலை போனார்கள். ஆகவே மக்கள் சலுகையை நோக்கி சென்றார்கள். அங்கே ராமநாதன் வேலை தருவதாக கூறினார், வீட்டு திட்டம் தருவதாக கூறினார். அது பொய் என்று தெரிந்தும் ஏதோ அரசாங்கத்தோடு ஒட்டி உறவாடுகின்ற ஒரு முக்கிய தரப்பாக அவர் பந்தா காட்டுகின்ற நிலைமை இருந்தது. ஆகவே நம்பினார்கள் இவர்களுக்கு வாக்களிப்பதனூடாக அந்த வேலை வாய்ப்பு அது கிடைக்கும் என்ற வகையிலே. ஆகவே நாங்கள் உரிமை கேட்டு மக்களை நடத்தல் நிப்பாட்டியவர்கள் கடைசியாக வேலை வாய்ப்புக்காகவும் ஒரு 6 லட்சம் 7 லட்சம் ரூபாய் வீட்டு திட்டத்துக்காகவும் தமிழ் மக்கள் தங்களுடைய எதிர்காலத்தை அடமானம் வைக்கின்ற அளவுக்கு 2020 நிலைமை உருவானது. அதற்கு பின்னர் அப்படியே உள்ளூராட்சி மன்றமும் காலம் இழுபடிப்பட்டது. மாகாண சபை இதுவரை நடைபெறவே இல்லை. அதற்கு பின்னர் உங்களுக்கு தெரியும், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 3 ஆசனங்களை யாழ்ப்பாணத்திலும் வன்னி உள்ளிட்ட வடக்கு கிழக்கிலே பல ஆசனங்களை பெற்று இன்று தேசிய மக்கள் சக்தி ஏதோ தமிழ் மக்களுடைய ஒரு ஒரு பிரதான கட்சியாக மாறுகின்ற அளவுக்கு இவர்கள் உருவாக்கினார்கள். இப்போது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே அதை விட மிக ஆபத்தான கட்டத்திலே வந்து நிற்கின்றது. அந்த உள்ளூராட்சியிலே திசைகாட்டிக்கான வாக்குகள் செலுத்தப்படுகின்ற போது இன்று சர்வதேச மன்றத்திலே இந்த இலங்கை அரசாங்கத்தை பிணியெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இந்த தேர்தல் வழங்கப் போகின்றது. இந்த ஆபத்துக்களை உணராதவர்களாகத்தான் இவர்கள் இருக்கின்றார்கள். 2019 உணரவில்லை. 2024 மக்கள் வழங்கிய ஆணையை கூட இவர்கள் முழுதாக இன்னும் உணரவில்லை. முழுதாக உணர்ந்திருந்தால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே இவர்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு இவர்கள் முயற்சி எடுத்திருக்க முடியும். இதுல யாருமே நல்லவர் கெட்டவர் என்று அல்ல. இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நாங்க அவர்களுடைய நாங்க சேர இயலாதுன்னு அப்படி பிடிக்கலாது. ஏன்னா நீங்கள் என்ன செய்த நீங்கள் இப்ப யாரை நீட்டி கை நீட்டி குற்றஞ்சாட்டுகின்ற அளவுக்கு யாரும் யோக்கியர்கள் அல்ல. கடந்த 15 ஆண்டு கால அரசியலிலே யாருமே ஈழத்தமிழ் மக்களுக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் நேர்மையாகவும் இந்த விடுதலை அரசியலை முன்கொண்டு செல்லவில்லை. எல்லோருமே தங்கள் சுயநல அரசியலை தான் முன்கொண்டு சென்றார்கள். தங்களுடைய கட்சி அரசியலை பாதுகாக்க வேண்டும், தங்களுடைய கட்சியினுடைய சின்னத்தை பாதுகாக்க வேண்டும். அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் பார்த்தால் தமிழரசு கட்சி அந்த வீட்டு சின்னத்தையும் தங்களுடைய கட்சியையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த பங்காளி கட்சிகளை பலவீனப்படுத்தி கலவீனப்படுத்தி கடைசியாக அந்த சுமந்திரனுடைய நிகழ்ச்சி நிரலே கூட்டமைப்பை இல்லாமல் போனது. முன்னணி என்று சொன்னால் தங்களுடைய சைக்கிள் சின்னத்தை பாதுகாப்பதற்காக தமிழ் இனத்தை விலை கொடுத்தார்கள். யாரை நாங்கள் பிழை சொல்வது? நாங்கள் இல்ல பழையனவற்றை மறப்போம் மன்னிப்போம் என்ற வகையிலே தமிழ் மக்கள் அதை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நீங்கள் ஒன்றுபட்டு வந்து எங்களுடைய விடுதலை அரசியலை நேர்மையாக முன்கொண்டு செல்ல நீங்கள் முன்வந்தால் நாங்கள் கடந்த 15 ஆண்டு காலத்தை மறந்துவிட்டு உங்களுக்கு பின்னாலே வருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை மக்கள் எப்போதுமே தெளிவாக இருக்கின்றார்கள். அந்த மக்களுடைய மாற்றத்தை கூட இவர்கள் முழுமையாக சுவீகரிக்கவில்லை. ஆக இப்போதாவது நாங்கள் செப்டம்பர் நவம்பர் 14ஆம் தேதி அப்பாறான ஒரு வாக்கின் மூலமாக இவர்களுக்கு ஒரு படிப்பினையை கொடுத்ததை போன்று இப்போது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இந்த சிங்கள கட்சிகளை நிராகரித்து ஒரு சரியான ஒரு தங்களுடைய நிலைமாற்றை ஏற்படுத்தி இருக்கின்ற தரப்பினருக்கு நாங்கள் எங்களுடைய வாக்குகளை வழங்கி நாங்கள் அவ்வாறான ஒரு செய்தியின் மூலமாக இன்னும் அந்த ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடியதாக மக்கள் தான் இதிலே தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டுமே தவிர நாங்கள் அரசியல் தரப்பினரை நோக்கி நாங்கள் ஆதங்கப்படுவதையோ இல்லை அவர்களை நோக்கி குறை சொல்லுவதிலோ இல்லை அவர்கள் மாறுவார்களா மாற மாட்டார்களா என்று பட்டிமன்றம் நடத்துவதிலோ இந்த பயனும் இல்லை. ஆகவே மாற்றத்துக்கான அடிப்படை விதி என்பது மக்களுடைய கைகள் இருக்கின்றது. அந்த வாக்கு என்கின்ற ஆயுதம் தான் எல்லாவற்றையுமே தீர்மானிக்கக்கூடியது. ஆகவே இதுவரை காலமும்
இனப்படுகொலையாளிகளுக்கு எதிராக எங்களுடைய வாக்குகளை ஆயுதமாக பயன்படுத்தினோம். 2024ஆம் ஆண்டு முதல் முறையாக எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிராகவே எங்களுடைய மக்கள் அதை ஆயுதமாக பயன்படுத்தினார்கள். அதை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் நாங்கள் மிக ஆணித்தரமாக அதை தீர்மானகரமிக்கதா அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது. 2024 பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் வழங்கியதை போன்று இப்போது திசைகாட்டிக்கு நாங்கள் அவ்வாறான வாக்குகளை வழங்குவோமாக இருந்தால் அனைத்துமே கட்டுக்குட்டுச்சுவராகி இவர்கள் திரும்பி விரும்பி வந்தால் கூட எந்தவித மாற்றத்தையும் மாறுதலையும் ஏற்படுத்த முடியாத ஒரு ஒரு பேரழிவை நோக்கி எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் சென்றுவிடும். ஆகவே இந்த அழிவிலிருந்து தமிழ் தேசிய அரசியலை பாதுகாக்க வேண்டும். நாங்கள் இவர்களுடைய பிளவுகளை தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டுவது என்பது மக்கள் மீதான ஒரு வெறுப்பை விதைப்பதற்கல்ல. அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எந்த இடத்துல இருக்கின்றோம் என்பதை. மக்களும் அந்த விடயங்களை தெளிவாக புரிந்து இப்படியான பலகீனமான நிலைமையில் தான் நாங்கள் அவர்களையும் மீண்டும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஒற்றுமை என்பது தமிழ் தேசிய அரசியலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு 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 வலுக்குறைந்த ஒரு சொல்லாக மாறுகின்ற அளவுக்கு தமிழ் தேசிய அரசியல் என்பதை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த விடத்திலே பெரிய அளவிலே இவர்களிடம் எதையுமே எதிர்பார்க்க முடியாது. மீண்டும் மக்களாகி அந்த தீர்ப்பளிக்கக்கூடிய மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை போன்று அந்த தலகர்த்தாக்களாக இருக்கு திரும்ப இந்த ஒற்றுமைக்கான ஒரு ஒரு அடித்தளத்தையும் அதற்கான வாய்ப்பையும் உயிரோட்டமாக வைத்திருக்க வேண்டும் என்பதை இந்த வருகின்ற மே 6ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் அந்த வரலாற்று கடமை எங்களுடைய மக்கள் செய்வதனூடாக ஒரு தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் மீண்டும் ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த விடயத்தை எங்களுடைய மக்களிடம் நாங்கள் அந்த பொறுப்பை கையளிக்க முடியும். மீண்டும் ஒரு ஒழுங்கான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் கூறுவதை கேட்கும் பொழுது ராமேந்திரன், தமிழ் தேசிய அரசியல் பரப்பை பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் கூறும் பொழுது நான் நினைக்கிறேன் ஊடகங்கள் வெளிப்படையாக இந்த தமிழ் பிரதிநிதிகளை நேரடியாக அவர்களுடைய உண்மை நிலைமைகளை வெளிப்படுத்தும் வகையில் நாங்கள் செயல்படுவது தான் ஒரே ஒரு வழி இருக்கின்றது என்பது. என்றால் இதுவரையில் எத்தனோ தடவைகள் கூறிவிட்டோம். தனி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சிகள், அமைப்புகள் இவைகள் தனித்தனியாக செயல்பட்டு சாதிக்கப் போவது ஒன்றுமில்லை. பாருங்கள், சந்தர்ப்பங்கள் எத்தனை தடவைகள் வந்து போகின்றது. இவற்றை நழுவ விட்டுவிட்டு மற்றவர்கள் மீது குறையை கூறிக்கொண்டிருப்பதால் தமிழர் தரப்பில் எந்த ஒரு விதத்திலும் நாங்கள் முன்னேறப் போவதில்லை. எனவே இந்த மாற்றத்தை ஏற்படுவதற்கு நாங்கள் அவர்களுக்கு நேரடியாக இந்த விமர்சித்தால் தான் நான் நினைக்கிறேன் ஒரு மாற்றத்தை மக்கள் அதை புரிந்து அறிந்து அந்த மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு கொண்டு வந்து மீண்டும் இன்னும் ஒரு